நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் இந்திரிய நிகிரஹா. கண்ணன் பகவத்கீதையில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்ந்த பண்புகளை பற்றி பேசுகிறார். நம்முடைய உடல் விளைநிலத்தை போன்றது. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. ஹே குந்தி புத்திரனே அர்ஜுனா, இந்த உன்னுடைய சரீரம்தான் நிலம், க்ஷேத்திரம். ஏதத் யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. இதை நல்ல விளைநிலம்னு யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் க்ஷேத்ரஜன், அறிவாளி, உயர்ந்த ஜீவாத்மா. இது விளைநிலம், நானே பயிர் செய்யக்கூடிய உழவன் என்று யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் சிறப்பு பெறுகிறான். விளைநிலமாகிற உடலுக்குள்ளும் விளைப்பவனாகிற பயிர் செய்யும் உழவனான ஜீவனுக்குள்ளும் அனைவருக்குள்ளும் அனைத்துக்குள்ளும் நான் இருக்கிறேன்னு தெரிந்து கொள் அர்ஜுனா. க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அனைத்து விளைநிலங்களிலும் விளைப்பவனுக்குள்ளும் அனைத்துக்குள்ளும் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் உரைகிறார். எப்போ இதை விளைநிலம்னு சொன்னோமோ அப்போ எதை விளைக்க வேண்டும்னு தெரிய வேண்டும். உயர்ந்த பயிர்களை விளைத்து கொள்ள வேண்டும். ஒரு நிலம் உவர் நிலமாக இருந்தால் நல்ல பயிர் முளைக்காது. நன்னிலமாக இருந்தால் நல்ல பயிர் முளைக்கும். ஆனால் நன்னிலமாக இருந்ததற்காக மட்டும், நஞ்சையாக இருந்ததற்கு மட்டும் எல்லா நல்லதும் விளைஞ்சுடாது. அதை விளைக்கக்கூடிய உழவன் ஒழுங்காக விதைக்க வேணும், களை மாற்றி பறிக்க வேண்டும், நாற்று நட வேண்டும், காத்து கழி அடித்தாமல் பூச்சி தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு வேலி அமைத்து மாடுகன்றுகள் வந்து மேய்ந்து போகாமல் காக்க வேண்டும். இது இத்தனையும் நடத்தினா தானே நல்ல பயிர் முளைக்கும். இதில் எங்கே ஒரு இடத்துல நாம் விட்டுட்டோம்னாலும் பயிர் சரியாக முளைக்காது. அதே போலத்தான் நம்ம உடம்புலையும் நாம தான் இந்த பயிரை விளைக்கணும். நல்ல பண்புகள் தான் பயிர்கள். நல்ல பண்புகள் விளைவதற்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். அதில் முயற்சியில் ஒரு இடத்துல விட்டுட்டோம்னா கூட பயிர் கெட்டே போகும், உயர்ந்த பயிர் விளையாது. ஆக இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத் யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா என்று கண்ணன் கூறுகிறார். இந்த விளைநிலத்தில் என்னென்ன பயிர் விளைக்க வேணும்னு அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் பதில் கூறுகிறார். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம். பெரியோர்களை அவமதிக்க கூடாது. இது ஒரு உயர்ந்த பண்பு. துர்மானியாக அகங்காரம் பிடித்து அலையாதே. இதனால் உனக்கு ஒரு லாபமும் இல்லை. பணிவு தெரிந்து கொள். மனிதன் பணிவோடு இருந்தானால் அனைவராலும் விரும்பப்படுகிறான். பணிவில்லாமல் இருந்தால் யாரும் அவனை விரும்ப மாட்டார்கள். நமக்கே ஒரு பரீட்சை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். யாரையாவது தூக்கி எறிந்து பேசியிருக்கிறோமா? அவமரியாதை பண்ணி இருக்கிறோமா? இவருக்கு என்ன தெரியும், நமக்கு தெரிந்த அளவுக்கு இவருக்கு தெரியுமா என்று நினைத்திருக்கிறோமா? அப்படியெல்லாம் நினைத்திருந்தோம்னால் அப்போ பணிவில்லாமல் நடந்திருக்கிறோம். எந்த ஒரு தொழிலுமே நம்ம காட்டிலும் பல பேர் வல்லுநர்களாக இருப்பார்கள். இப்போ ஒருத்தர் உபன்யாசகராக உள்ளார், ஒருத்தர் சிறந்த பாடகராக உள்ளார், ஒருத்தர் பெரிய விளையாட்டு அதிகாரியாக உள்ளார். இப்படி ஒருத்தர் ஒன்று நல்ல சிறப்பானவர்கள். நாம் சாதாரணமாக இன்னொரு ஃபீல்டில் இருக்கிற சிறப்பை பற்றி பொறாமையும் படமாட்டோம், கவலையும் படமாட்டோம். ஒருத்தர் சிறந்த பாடகர், இன்னொருத்தர் நல்ல ஓட்டப்பந்தய வீரர். அந்த பாடகர் என்னென்னலாம் பரிசு வாங்கினாரோ ஓட்டப்பந்தய வீரர் அதை கண்டு பொறாமப்பட மாட்டார். ஓட்டப்பந்தயத்தில் இவர் எத்தனை தங்கக்கோப்பை வாங்கிட்டு வந்தாலும் பாடகர் அதை கண்டு பொறாமப்பட மாட்டார். ஆனால் எப்போ பொறாம வரும், எப்போ அபிமானம் செருக்கு வரும், எப்போ தூக்கி எறிஞ்சு பேசுவோம்? ஒரே பாடகர் இன்னொரு பாடகரை ஒத்துக்க மாட்டார். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இன்னொரு ஓட்டப்பந்தய வீரரை ஒத்துக்க மாட்டார். ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரை ஏற்றுக்க மாட்டார். இது பொதுவான பேச்சே தவிர
எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் உள்ளார்கள். நம்ம இடத்துல பணி விருந்துடுத்துனால் அதே ஃபீல்டில் இருக்கிறவாளோடையும் பழகுவோம். இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போது ஒரு ஒரு 4 உபன்யாசகர்கள் இருக்காள்னு வச்சுப்போம், 4 பாடகர்கள் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம், 4 வாத்தியார்கள் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர்களுக்குள்ள நல்ல பேச்சுவார்த்தை இருக்கணும். பல இடத்துல அது இருக்காது. இல்லைன்னால் அப்போ ஒத்தருக்கொத்த ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் எதனால் வந்திருக்குன்னு தெரியுமோ? இவர் என்ன பண்ணுறது, தப்பாக தான் இவர் பண்ணுவார், எனக்குத்தானே சரியாக பண்ண தெரியும் என்று ஒருத்தர் நினைத்திருக்கலாம். அல்லது மற்றொருத்தர் இவருக்கு ஒன்றும் தெரியாது இருக்கிறச்சே இந்த பேச்சு பேசுகிறாரே, அப்போ நான் எவ்வளவு பேச்சு பேச வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். இதை போல எண்ணங்கள்லாம் சகஜமாக வரும் இல்லையா? வீட்டில் சமைக்கிற வேலையே எடுத்துங்களேன். ஒத்தருக்கொத்தர் எனக்கு இவ்வளவு நன்னா சமைக்க தெரியுமா, உங்களுக்கு நன்றாக சமைக்க தெரியுமா என்பதில் கூட போட்டி வந்து விடலாம். சமைக்கிறது 2 பேரும் பெருமானுக்காக, அவருக்கு அமுது செய்ய பண்ண, அவன் அமுது செய்வதற்காகத்தான் சமைக்கிறோம். ஆனால் அதற்குள் உனக்கு சக்கரை பொங்கல் பண்ணுறது தெரியுமா, எனக்கு தானே தெரியும். பாயசம் வைக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா, எனக்கு தானே தெரியும்னு போட்டி வருது பாருங்க. இந்த போட்டிக்கு அடிப்படையில் செருக்கும் பணிவின்மையும் இருக்கும். அதனால தான் பொறாமை ஏற்படுறது, அதனால தான் சண்டையில் போய் முடிஞ்சு விடுறது, அதனால தான் ஒரே ஃபீல்டில் இருக்கிறவாளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமலே போய்விடுகிறது. எவ்வளவு தூரம் பேசிக்கிறோம், ஆனந்தமாக பேசுவோமா? இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்க, ஒருத்தருக்கொத்தர் தாராளமாக பேசிக்கொள்ளுவார்கள். இவர்களுக்கு தெரிந்ததை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, அவர்களுக்கு தெரிந்தது இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. இன்னைக்கு நமக்குள்ளே அந்த பரிவர்த்தனையே குறைஞ்சி போச்சு. ஒரு காரணம், உலகத்தில் கூட்டம் நிரம்பி போயிட்டு எல்லாத்துக்கும் நிறையா பேர் டூ பிஸி, எல்லாரும் வேலை வேலை வேலைன்னு ஓடிண்டே இருக்கிறதுனாலே இன்னொருத்தரோட உட்கார்ந்து பேசுறதுக்கு கொஞ்சம் அளவலாவறதுக்கு வழியே இல்லாமல் போய்விட்டது. அது முக்கிய காரணம். மற்றொரு புறத்தில் எதுவாக இருந்தாலும் போட்டின்னு நினச்சுனுட்டோம், எல்லாத்தையும் ரேஸ்ன்னு புரிஞ்சுனுட்டோமே தவிர ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நாம் இந்த ஃபீல்டில் இருக்கோம். முதல்ல இந்த ஃபீல்டுங்கிற வார்த்தை சொல்கிறதே தப்பு. இவர் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கார், இவர் மியூசிக் ஃபீல்டில் இருக்கார், இவர் டிஸ்கோர்சஸ் உபன்யாச ஃபீல்டில் இருக்கார், இப்படி இவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கார், அவர் லீகல் ஃபீல்டில் இருக்கார்னால் ஃபீல்டுங்கிறது எது தெரியுமா? இப்போ இத்தனை நாள் சொல்லியிருந்தேனே, இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே, இந்த உடல் தான் ஃபீல்டு. இதில் எல்லாருமே நாம் சமந்தான். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலும், லீகல் ஃபீல்டில் இருந்தாலும், எஜுகேஷனில் இருந்தாலும், ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அதை ஃபீல்டுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த உடம்பு தான் ஃபீல்டு. இதில் யாருக்கு இப்போ வித்தியாசம்? எல்லாரும் ஒரு உடலுக்குள்ளே இருக்கும். இதில் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் இப்போ போட்டி வச்சுக்கலாமா? அவர் நல்ல பண்பை வளர்த்துட்டுருக்காரா, நான் நல்ல பண்பை வளர்த்துட்டுருக்கேனா? 2 பேருக்குள்ளே யார் வளர்த்து கொண்டு இருக்கிறோம் போட்டி வச்சுக்கலாம். ஆனால் அந்த போட்டியை கூட போட்டியாக நினச்சிக்க வேண்டாம். அவர் அவ்வளவு நன்னா பண்ணியிருக்காரே, அதை பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்றிருப்பது தான் நலம். பணிவிருந்தால் தான் இது வரும். இப்போ அவர் சொல்கிறார், ஆரோ ஒரு சிலர் எல்லாரையும் அவமதிக்கிறார்கள் அர்ஜுனா. எதில் உயர்ந்தவனாக இருந்தாலும் அந்த உயர்த்தியே இவன் கண்ணில் படாமல் உடனே அவமதித்து விடுகிறான். ஒருத்தர் படிப்பில் உயர்ந்தவர், ஒருத்தர் புத்தியில் உயர்ந்தவர், ஒருத்தர் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர், ஒருத்தர் பிறப்பில் உயர்ந்தவர், ஒன்னொன்னுல ஒத்தொத்தர் உயர்ந்தவர்கள். ஆனால் எந்த உயர்வும் சில பேர் கண்டபடாது, அவர்கள் அவமரியாதை பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்படி இருந்தால் பணிவின்மை இவனை அதள பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஒத்தருக்கொத்தர் பணிவோடு இருந்தோம்னால் நாம் அனைவராலும் விரும்பப்படுவோம். இப்போ நாமே ஒரு ஆத்ம சோதனை வச்சு பார்த்துப்போம். நம்மளை எத்தனை பேர் விரும்புவா? யாரோட நமக்கு ஒத்து போகும், யாரோட ஒத்து போகாது? நாமே நம்ம குடும்பத்துக்குள்ளே எடுத்துப்போம், இல்லை நமக்கு தெரிஞ்சவர்களுடைய சர்க்குளுக்குள்ளே எடுத்துப்போம். அவருக்கும் ஒத்து போகாது, அவருக்கும் ஒத்து போகாது. நாம் அதை போலவான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். எனக்கு யாரையானு ஒத்து போகாதா? இல்லை சுவாமி, எல்லாரோடையும் நான் பேசுவேனே. இது வரைக்கும் என் கம்யூனிகேஷன் சேனலை நான் க்ளோஸ் பண்ணதே கிடையாது, ஒருத்தரோட சண்டை போட்டதும் கிடையாது. போடுவேன், நேருக்கு நேராக தப்பு நடந்தா கேட்பேனே தவிர அது கூட பணிவில்லாத கேட்க மாட்டேன், தூக்கி எறிஞ்சு கேட்க மாட்டேன். அதோடு அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொள்ளவும் மாட்டேன். முயற்சி எடுத்து பார்க்க போகிறேன். ஒருவேளை ஒத்து வரலே அப்படின்னு வச்சுங்க, அவர் ஒன்றும் குணசாலி இல்லை சுவாமி, நான் இனிமேல் அவரிடத்துல பேசினேன்னா எனக்கு தான் கஷ்டம் என்று தோன்றுமானால் முழுவதுமாக விலகி இருப்பது நலம். விலகிட்டோம்னால் அப்புறம் அதை பற்றின சிந்தனையே நமக்கு கூடாது.
ஏன்னா விலகின பிற்பாடு ஒத்தரை பத்தியே நாம நினைச்சிருந்து அவர் நம்மள அப்படி பேசினாரேங்கிறதே நினைச்சிருந்தோன்னு வச்சுங்க, அப்புறம் நாம என்ன முன்னேற்ற பாதையில போனோமோ அது கட்டுப்படும். ஏன்னா அதுக்கு இருக்கிற டைம் குறைவு. யார் யார் என்னென்னலாம் தப்பா பண்ணியிருக்காங்கிறத நாம நினைச்சுன்னு போயிருந்தோம்னால் நம்ம டைம் தானே வேஸ்டா போகிறது. அதனால இந்த படிப்படு இந்த 3 நிலையை வச்சுப்போமா. முதல்ல எல்லாராலும் விரும்பப்படுறேன்னா எனக்கு யாரோடையும் சண்டை இல்லையா, அதை புரிஞ்சுப்போம். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது முடியாது. ஏன்னா தீயவர்களுக்கு நாம நல்லவனா இருக்கணும்னால் நாமும் தீயவர்களாக இருக்க வேண்டும், அது இயலாது. நல்லவர்களுக்குத்தான் நாம நல்லவனா இருக்க முடியும், அதை முதல்ல புரிஞ்சுடுவோம். தீயவர்களுக்கு நான் நல்லவனா இல்லையேனால் எப்படி இருக்க முடியும்? இந்த லோகத்தில் இருந்த எத்தனையோ மகான்களுக்கு தீயவர்கள் எல்லாம் விஷம் வைத்திருக்கிறார்கள், கொல்ல பார்த்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த மகான்களை பிடிக்காது. அப்ப அவர்களுக்கு பிடிக்காதனாலே மகான்களுக்கு குறைவான்னா அப்படி இல்லையே. தீயவர்களுக்கு நாம பிடிக்காத போறது தப்பில்லை, அது இயற்கை. ஆனா நல்லவர்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கணும் இல்லையோ. ஓரளவுக்கு அவர் நல்லவர், ஆனா ஏனோ அவருக்கு எனக்கும் ஒத்து போல. அப்ப அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், முயற்சி எடுப்போம். கம்யூனிகேஷனை மூடிடக்கூடாது, பேசி பார்ப்போம், நல்லதை எடுத்து சொல்லுவோம். சாதாரணமா எடுத்து சொன்னா பல பேர் புரிந்து கொள்வார்கள். ஒரு விஷயத்தை அவர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கார், நம்ம இடத்துல தப்பா பேசுறார். நாம உடனே ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிடுவோம், இவர் இப்படித்தான், இனிமே இவருக்கு நமக்கும் பகை. அந்த ஒரு துளி எண்ணம் நம்ம மனசுல வந்துடுத்துன்னு வச்சுங்க, மேல 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 ஊதி ஊதி அந்த பகையை வளர்த்துனுடுவோம். செய்யவே வேண்டாம். சுலபத்தில் யாரை பற்றியும் தயவு செய்து ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம். இன்னார் இப்படிப்பட்டவர்னு நம்ம முத்திரையே குத்த வேண்டாம். அவர் ஆரோ, நேற்று வரைக்கும் அவர் தெரியாது, இன்னி வரைக்கும் அவர் தெரியாது, ஆகட்டுமே. 1 வருஷம் 2 வருஷம் பழகின அப்புறம் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டா போச்சு. இப்போ ஒன்றும் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் இல்லையே. அவரை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை நம்ம நெஞ்சில் வளர்த்துக்கணுமாண்ணா. ஒரு அபிப்பிராயம் விழுந்துடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் அதுவே தான் அவர் என்ன சொன்னாலும் அந்த அபிப்பிராயப்படியே தான் அவரை நம்ம எடை போட ஆரம்பிப்போம். அதனால தான் வேண்டிக்கிறேன், எந்த அபிப்பிராயத்தையும் மனசில் வச்சுக்காதீங்கோ, ஃப்ரீயாக விட்டுடுவோம். ஆட்டம் 1 வருஷம் 2 வருஷம் பழகுவோம். அப்போ தான் மெதுவாக அவருடைய உண்மையான வர்ணம் தெரியும், உண்மையான கலர் நமக்கு தெரிய வரும். அதை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினுடுவோம். இப்போ நாம் யோசிக்கணும், சரி இவர் நல்லவருங்கிறது தெரியறது, ஆனால் ஏனோ நமக்கு பிடிக்காதவராக இருக்கார், அவருக்கு என்ன பிடிக்கல, அப்போ நான் அவர்கிட்ட எடுத்து பேசலாம். ஒருத்தர் நல்லவர்னு புரிஞ்சுனுட்டோம், சுமாராவது நல்லவர்னு தெரிஞ்சுனுட்டோம், நல்லார் வார்த்தைக்கு கட்டுப்படுவாருங்கிறத புரிஞ்சுனுட்டோம். அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாம். ஏதோ புரிஞ்சுக்காதவர் பேசுகிறார், எடுத்து சொல்லுவோம். பல பேருக்கு எடுத்து சொல்கிற பொறுமை இல்லாதனாலேயே பல சண்டைகள் வலுத்து விடுகின்றன. பொறுமையோடு எடுத்து கூறினால் பல சண்டைகள் வராது. சண்டை வந்துடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் அந்த விஷயம் ரொம்ப தள்ளி போகும். அது எங்கே வேணால் பார்த்துங்களேன், நம்ம குடும்பத்திலையா இருக்கட்டும், ஏதானு நிலத்தகராறு வந்துவிடலாம், இல்லை ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரிக்கு கண்ட்ரிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கோவிலுக்கு கோவிலுக்காக இருக்கட்டும், கோவிலுக்குள்ளே இருக்கிறவர்களுக்காக இருக்கட்டும், ஏதான ஒரு பிணக்கு, ஒரு சண்டை ஏற்படும், ஒரு தாவா வந்துடுறது. வந்த உடனே அதை நன்கு 2 பக்கத்துலேருந்து அலசி ஆராய்ஞ்சு அப்பவே முடித்து கொண்டார்கள் என்னால் அப்புறம் நிறைய எமோஷன்ஸ் அதுக்கு சேராது. என்ன ஆகும்னா, ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணை அப்போ சட்டுன்னு முடிக்காமல் வளர்த்து விட்டுட்டோம்னா காற்று படுறது, தண்ணீர் படுறது, அழுக்கு படுறது, சீழ்சதை வைக்கிறது, சேர 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 அப்புறம் அந்த புண்ணை ஆற்றவே முடியாமல் ஆபரேஷன் பண்ணால் கூட கையை வெட்டுற அளவுக்கு போயிடும். அதே போல் ஒரு ப்ராப்ளத்தை அப்போதே அமர்ந்து விளக்கி முடிவெடுக்காமல் போனால் அது பொறையோடும். பொறையோடட்டுமே, அதுக்கப்புறம் உட்காந்து பேசிக்கலாமேனால் அது பொறையோடுற நாளுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் அதில் அட்டாச் ஆகிடும். அப்படின்னா இவர் சொன்ன 4 வார்த்தை, அவர் சொன்ன 4 வார்த்தை, 3ஆம் மனுஷர் சொன்ன 4 வார்த்தை, இதெல்லாம் சேர்ந்துட்டு சீழ் வச்சுடும், அழுக்கு சேர்ந்துடும், பஸ்ஸு ஃபார்ம் ஆகுது, ரத்தம் சேர்ந்துடும், அப்புறம் அதை சரிப்படுத்துறதுக்கே முடியாத படும். ஆக உடனடியாக எடுத்து கூற வேண்டும். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நன்கு எடுத்து கூறினோம்னால், ஓ இப்படியா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேனா சுவாமி, இப்ப சரியா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு பல பேர் மாற்றிக்கொள்ளலாம். 1-2 முறை அதை பத்தி நம்ம முயற்சிக்கலாம். ஒருத்தர் தப்பா சொன்னாருங்கிறதுக்காகவே முடிச்சிட வேண்டாம். தப்பா புரிஞ்சுட்டு இருக்கார், தப்பா பேசுறார், ஏன் நம்ம குழந்தை தப்பா சொல்லச்சே, அப்படி இல்லப்பா பாடம் இதுதான் சரி என்ன எடுத்து சொல்றோமே, அதே போல எடுத்து கூறுவோம். அப்படியும் ஒருவேளை அவர் புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, விலகி இருக்கணும். விலகின பிற்பாடு அவரை பத்தி ப்ரூடு பண்ணவே கூடாது, நினைத்து நினைத்து மருகுவதே கூடாது. இதெல்லாம் எப்ப தெரியுமா பாசிபிள்?
பணிவு இருக்க வேண்டும். ஆனா துரியோதனன் பணிவில்லாமல் நடந்து கொண்டான். எத்தனை உயர்ந்தவர்களிடத்தில் அவன் பணிவில்லாத நடந்துட்டான் தெரியுமா?